இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சைவ சாப்பாட்டு மேல ஒரு காதலே வந்துரும். இன்டர்நெட்ல எங்க தேடினாலும் இந்த மாதிரி ஒரு டிஃபன் ஐடியா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல மாவு ஜவரிசி ஒரு கப் எடுத்து அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊறி வந்திருக்கணும். அடுத்ததா 2 போல சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது நல்லா பொடியா வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி பொடியா வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வேக வைக்க ஈஸியா இருக்கும். வதக்குறப்பவே சீக்கிரம் வெந்துரும் உருளைக்கிழங்கு. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கொத்து மல்லி இலைகள், சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கேத்த பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. வேர்க்கடலை பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதில் பொடியா நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா உருளைக்கிழங்கு வேக விடுங்க. உருளைக்கிழங்கு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா அதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்ச இந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பே நம்ம சேர்த்துருந்தோம். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் வாசனையோட ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மாதுளை முத்துகளை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அடிப்பொலியான சூப்பரான டிஃபன் ரெடி.